இப்போ ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். சீரகம் இல்லைன்னா சோம்பு ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட பீன்ஸ் தான் இருக்குது. நான் கொஞ்சம் சேர்க்குறேன். சும்மா ஒரு வீடியோ பர்பஸ்க்காக தான். மற்றபடி போடுறதும் உங்கள் விருப்பம். கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பீன்ஸை கொஞ்சம் எண்ணெயிலே வணக்கலாம். கொஞ்சம் வணங்கினோன்னே முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உங்கள் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து இதில் உப்பு சேர்த்து ரெண்டையும் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். முட்டையை ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் கொஞ்சமாவது பப்ளியாக இருக்கும். டைம் எடுத்து கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அதிலே கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சுக்கலாம். எக் கறி மசாலா, கரம் மசாலா, குழம்பு மசாலா, இப்படி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வணங்கினோன்னே தண்ணி கொஞ்சம் ஊற்றி இது நல்லா பாயில் ஆக விடுங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை இது கூட சேர்த்து சும்மா ஒரு 2-3 கொதி விட்டு மெதுவாக தக்காளி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் எக் கறி மசாலா கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ஒரு வேளை கம்மியாக இருக்கக்குள்ள ஏதாவது டக்குன்னு ஸ்பைஸியாக ரெடி பண்ணணும்னு நினைக்கும்போது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம்.